திமுக விசிக இடையே நாளை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் தேதி வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர்கள் ராஜா, ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொண்டர்கள் புடைசூழ சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி எம்பி விருப்ப மனுவை சமர்ப்பித்தார். வேட்பாளராக அறிவித்தவுடன் அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை வெளியிடுவேன் என கனிமொழி தெரிவித்தார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நினைக்கிறேன். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். நாளை காலை 10 மணிக்கு 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்பார்த்த தொகுதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பாஜகவை எதிர்ப்பதில் உறுதியாக உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியதை போல் இருக்கலாம், அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது. இதனிடையே அதிமுக தேமுதிக இடையே நாளை 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுக்கு கிருஷ்ணகிரி, விருதுநகர், கடலூர், திருச்சி தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தற்போதைய சூழலில் மாநிலங்களவை பதவி வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உடல்நிலை சரியில்லாததால் தேர்தலில் சுதீஷ் போட்டியிடவில்லை என கூறப்படுகிறது. மறுபுறம் நெல்லை நீங்கலாக தமிழகத்தில் உள்ள 38 தொகுதிகளில் பாஜக சார்பில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. தென்சென்னை தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டார். இதுகுறித்து எல் முருகன் கூறுகையில், அங்க பல மாநிலங்களுக்கான பணிகள் இருக்கும். ஆனால் நிச்சயமாக கூடி சீக்கிரம் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல்கள் வந்துவிடும். பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நாளை டெல்லி தலைமைக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்முடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜா, நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும்? அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவடைவது எப்போது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி மார்ச் 14ஆம் தேதி அல்லது மார்ச் 15ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் போலவே இந்த முறையும் 7 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இருப்பதாகவும் முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தலைமையிலான உயர்மட்ட குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கே நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.